Hello students, welcome to VT NEET Academy. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைம் இந்த கொஸ்டினை நீங்கள் படித்து பாருங்கள். A body weight 48 Newton on the surface of the earth. The gravitation force experienced by the body due to the earth at the height equal to 1/3 the radius of the earth from the its surface is. இப்போ இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்காங்க. அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட ரேடியஸ் மாதிரி 1/3% இருக்குது. இந்த டைமில் அவர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இருக்கப்போ 48 நியூட்டனா அவர் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போயிட்டார் அப்படின்னா ஒரு இமேஜை காட்டுறேன் கவனிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் பூமிக்கு மேலே இருக்கார். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வெயிட் இருப்பார். பூமிக்கு மேலே போகிறப்போ அவரோட வெயிட் கூடவோ இல்லை குறையுமா அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் கிராவிடேஷன் டாப்பிக்குள்ளே படிச்சிருப்பீங்க. படிக்கனாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சரில் போடுறேன். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நமக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்குமா கிராவிடேஷனில். ஒன்று அபோவ் த சர்ஃபேஸ், இன்னொன்று வந்து பிலோ த சர்ஃபேஸ். ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ அவங்க அபோவ் த சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இதுக்கு சொல்யூஷன் வீடியோ போகிறது ரொம்ப ஈஸியான விஷயம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கிறப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ரியலிஸ்டிக் திங்ஸை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கிளாஸ் நோட்ஸ் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவில் நான் சில ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் பேட்சுக்கு நடத்தின ஸ்க்ரீன்ஷாட்டு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொஷினோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும். A body weight 72 Newton on the surface of the earth. What is the gravitational force on it? The height equal to half of the radius to the earth. ஸோ இந்த கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ சின்னதாக இருந்துச்சுன்னா டெலிகிராமில் போகிற அந்த இமேஜ் பாருங்கள். அதுக்கான ஃபுல் டிஸ்கஷனையும் நம்ம டீட்டெயிலாக போட்டு தமிழ்லையும் சொல்லி கொடுத்துருக்கோம். புவி பரப்பில் 22 நியூட்டன் எடை கொண்ட உடல் உள்ளது. புவியின் ஆரத்தில் பாதி மதிப்பு கொண்ட உயரத்தில் புவி ஈர்ப்பு விசையை காண்க. ஸோ இது வந்து நம்ம நடத்திருக்கோம். தமிழில் எங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் நடத்துகிற நோட்ஸ்க்கான எவிடன்ஸ் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கொஷின்லாம் டெஸ்ட்டில் கொடுத்த கொஷினாகவும் இருக்கும். இதை ஃபுல் டிஸ்கஷனாகவும் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட்லேயுமே இதுக்கு ரிசம்பிளன்ஸான கொஷின்ஸ்லாம் டெஸ்ட்டும் கொடுத்தாச்சு. அண்ட் ஃபைனலாக எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ப்ராப்பராக ஞாபகம் வைக்கிறதுக்கு ரிவிஷனும் கொடுத்தாச்சு. லாஸ்ட் டைம்லாம் கிராவிடேஷனும் நம்ம ஒரு டைம் ஃபுல்லாக நடத்தணும். ஸோ இப்படி ப்ராப்பராக வந்து நீங்கள் அந்த கொஷின்ஸ் ஆகட்டும், அதுக்கான கிளாஸ் நோட்ஸ் ஆகட்டும், டெஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ் ஆகட்டும், அண்ட் ஃபைனலாக நீட் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஷின் வந்த உடனே 2025க்கான சொல்யூஷன் வீடியோ அப்படின்னு நம்ம எதுவுமே போடவும் மாட்டோம். ஏன்னா நமக்கு தேவை அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹால்குள்ளேயே ஸ்டூடெண்ட்ஸை சால்வ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது சேம் டிட்டோ கொஷின். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வச்சுருக்கேன், ஒரு டைம் படித்து பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து தமிழில் கொடுத்துருப்பேன். புவியின் பரப்பில் ஒரு பொருள் 72 நியூட்டன் என்ற எடையை பெற்றுள்ளது. புவியின் ஆரத்தில் பாதிக்கு சமமான உயரத்தில் அதன் மீது செயல்படும் புவி ஈர்ப்பு விசை. இதுக்கான மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தமிழ் மீடியம் இது வந்து நீட் 2025 கேட்ட எக்ஸாக்ட் கொஸ்டின். ஒரு டைம் படித்து பாருங்கள். சரி ரைட்டு, இதே தான் சார் விஷயமா சார்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசம்பிளன்ஸ் கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரி மேமும் தொடர்ந்து வீடியோக்கான வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க, ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் லாஸ்ட் 2025 VT NEET அகாடமியில் படிக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். 2026 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் நான் வந்து இந்த வருஷம் ட்ராப் பண்ண போகிறேன் சார், பண்ணலாமா வேணாமான்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான நோட்ஸு கிளாஸஸ் இருக்கக்கூடிய விஷயம் கிடைச்சிச்சின்னா ட்ராப் தாராளமாக பண்ணலாம். இல்லையா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் ஹால்குள்ளேயோ அதுக்கான ஆன்சர்ஸ் தெரியாது, அப்புறம் இன்னொரு வருஷம் ட்ராப்புக்கு தான் நீங்கள் தள்ளப்படுவீங்க. நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ராப் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எழுத வேண்டிய கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸாகவே உங்களை கிளாஸ் நோட்ஸ்லையும் அண்ட் டெஸ்ட் பேப்பர்ஸ்லையும் இருக்கிறதுக்கு VT NEET அகாடமி கேரண்டி சரிங்களா. ஏன்னா நம்ம அகாடமியோட ஃபஸ்ட் மார்க் கொடுத்து இது அப்படியே பண்ணுங்கள் அடுத்த வருஷம் கிடைக்கணும் நம்ம பசங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுலாம் கிடையாது. நாங்கள் நடத்துகிற நோட்ஸ் இருக்குது, எக்ஸாம் ஹாலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அது ஒன்று போதும். நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தேவை அப்படிங்கிறது புரியணும். பேரண்ட்ஸும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுதான் தேவை. ஒரு கிளாஸில் நடத்தக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலில் வருதான். ஏன்னா நீட் எக்ஸாம் அப்படி நடக்காது. நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அகாடமி எடுத்து பார்த்தாலும் அவங்க நடத்துகிற நோட்ஸுக்கும் எக்ஸாம் ஹாலில் வரக்கூடிய கொஷினுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால தான் அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே. நம்ம அகாடமியில் நான் பேச போகிறதே கிடையாது, நம்ம கிளாஸஸ் நோட்ஸும் அண்ட் அதுக்கான ரிசல்ட்டும் தான் பேசும். சரி ரைட், ஓகே. இப்போ 2026 நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ஜாயின் பண்ணோம்னா என்ன சார் நீங்கள் மற்ற அகாடமியை விட ஸ்பெஷலாக எங்களுக்கு என்ன சார் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா, நான் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் டோட்டலாக கம்ப்ளீட்டாக இந்த என்டையர் இயருக்கும் VT NEET அகாடமியே பே பண்ணிக்கும். நீங்கள் கோர்ஸ் ஃபீஸ் அண்ட் புக் ஃபீஸ் யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இந்த என்டையர் இயருக்கு தேவையான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா VT NEET அகாடமி பே பண்ணிக்கும் ரைட்டுங்களா. ஏன்னா தமிழகத்திலே அதிகமாக கிளாஸ் நோட்ஸ்லேருந்து கொஷின் பேப்பர்லேயும் வந்து டேரெக்டாக நீட் கொஷின்ஸ் வந்திருக்குன்னா அது VT NEET அகாடமி தான். அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த வீடியோவும் அண்ட் கடந்த வீடியோக்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அண்ட் யூனிட் டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ஷன் நம்மளோட கொஷின் பேப்பர்ஸ், மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை புரிய வைக்கிற மாதிரி நடத்தக்கூடிய கிளாஸஸ் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நீட் எக்ஸாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் பேப்பர் கேட்டாங்க, தனியாக நான் கொடுங்க சார் வாங்கி படிக்கிறேன்னா அதில் பயன் கிடையாதுமா. பயன் எதில் இருக்குன்னா அதுக்கு தேவையான கிளாஸஸையும் சரியான டைமில் ப்ரொவைட் பண்ணணும். சரி, ரைட், ஓகே. நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. சேலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஎம்பட்டியில் இருக்கக்கூடிய SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்மளோட அகாடமி லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வரீங்க, பெண் குழந்தைங்களோ ஒரு பசங்களோ கூப்பிட்டு வரீங்க, சார் ரொம்ப தூரமாக இருக்குது, பயமாக இருக்கலாம், சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்கூல் கேம்பஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் போர்ட் கிளாஸஸோடு உங்களுக்கு டீச்சிங் கொண்டு வந்திருக்கேன், மறக்காமல் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அட்மிஷனுக்காக 9080549820 நம்பரை பயன்படுத்துங்க. என்கொயரி ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ரிலேட்டடாக தாராளமாக கால் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, அங்கேயே போய் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் வீடியோட கண்டென்ட், இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, பேக் வந்துடலாம். இப்போ கொஷின் பார்க்கலாம். A body weighs 48 நியூட்டன். அது சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் ஒரு பாடியோட வெயிட் 48 நியூட்டன். அப்போ அதுதான் அதோட mg வேல்யூ. ஒரு குறிப்பிட்ட பாடி இருக்குது. இங்கே சார் வந்து சர்க்கிள் பண்ணிட்டேங்கிறத இது அந்த பாடி ஞாபகம் வச்சுக்கலாம். A gravitation force experienced by the body due to the earth at the height equal to 1/3 of the radius of the earth from its surface. கிட்டத்தட்ட இதுதான் ஒரு பாடினா அது குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல அந்த பாடி போயிடுச்சு. இப்பயுமே பூமியினாலே கிரியேட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிடிச்சி அந்த பாடி இழுக்க தான் செய்யும், இழுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ ஹைட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹைட் அப்படின்னா பூமியோட ரேடியஸ் மாதிரியே 1/3 இருக்குது. அப்போ r × 1/3. அப்போ r/3 மூன்றில் ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க இது. அப்போ h = r/3ங்கிறத டேட்டாவாக கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த எர்த்து அவங்க கேட்குறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னல, ஒரு ஃபோர்ஸ் அவனை பிடிச்சி கீழே இழுக்குதுன்னு சொல்கிறாங்களா, அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்தால் mg, இங்கே போனால் mg'. மாஸ் மாறாது இல்லையா, பொதுவான கான்செப்ட். அப்போ mg' வேல்யூ நமக்கு கேட்குறான். பொதுவாக சர்ஃபேஸ்க்கு மேலே போகிறப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா g' which is equal to g divided by, நல்லா பார்த்தீங்க, g' which is equal to g divided by 1 plus h divided by r. பவரில் ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது சாப்டர் கிராவிடேஷனுங்கிற லெசன் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை சார் அது படித்தேன் அப்பயே எனக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனி லெசனாக உங்களுக்கு யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறேன், நம்ம சீரீஸ்லேயே அப்லோட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆஃப்லைனில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக சேலம் வந்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்சில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லித்தரேன். சரி, ஓகே. பட் இந்த இடத்துல நமக்கு வந்து நார்மல் ஆக்சலேஷன் டு த கிராவிட்டி தான் இருக்குது. கிராவிடேஷன் ஃபோர்ஸாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் எம்மால் பெருக்கி இந்த ஈக்குவேஷனை மாற்றிக்கலாம். சரி, எனக்கு கொஸ்டின் என்ன கேட்கலாம், mg'. ஸோ இப்போ mg' is equal to mg divided by 1 plus h divided by r. சார் அவ்வளோதான் சார் ஃபார்முலா இருக்குது சார் நான் போட்டுருவேன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறதே தெரியல, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நிறைய டவுட் ஆகுது, அதனால் நான் போட்டே காட்டிடுறேன். சரி, கொஸ்டின் பேப்பரில் mg' தான் கேட்டேன், அதை விட்டுறலாம். mg கொஸ்டின் பேப்பரில் இருக்குது 48ன்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 1 plus ஹச்சோட வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் r/3. அது என்ன 1/3 ஆஃப் ரேடியஸ் தானே, டிவைடட் பை r பவர் ஸ்கொயர்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ண போகிறீங்க? ஸோ mg' which is equal to 48 அப்படியே இருக்கட்டும், நம்பர் இருக்கட்டும். இப்போ பாருங்கம்மா, இது r மேலே போகிறப்போ ரெசிப்ரோக்கலில் போகும், அப்போ r கெட்டிங் கேன்சல். அப்போ மீதி 1 ப்ளஸ் இங்கே 1/3 மட்டும் இருக்குங்களா, அந்த 1/3 மட்டும் சார் போட்டுக்கிறாங்க, பவர் ஸ்கொயர். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், 1 × 3 3 + 1 4, இப்போ 4/3. இப்போ 48 டிவைட் பை 4/3, ஸ்கொயரை மறந்துடாதீங்க, ஸ்கொயரை மறந்துடக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 48 டிவைட் பை, இப்போ 4 4 16, 3 3 9, அப்போ 16 டிவைட் பை 9. இது ரெசிப்ரோக்கலாக இருக்குது, மேலே வரப்போ சரி இது டிவிஷனில் இருக்குது, மேலே வரப்போ ரெசிப்ரோக்கலாக வரும். மல்டிப்ளிகேஷனுக்காக 48 × 9/16. இது கேன்சல் பண்ணலாம், பொறுமையாக கேன்சல் பண்ணுங்கள். 24 8
இது கேன்சல் பண்ணால் 16 3 டைமு 3 டைம் 9 27. இதுதான் எம்ஜி டேஷ். எம்ஜிங்கிறப்போ அதோட யூனிட்டு நியூட்டன். வெயிட் தானே, வெயிட்டோட யூனிட் கிலோகிராம் இல்லை எம்ஜி, சாரி வெயிட்டோட யூனிட் நியூட்டன், மாஸோட யூனிட் கிலோகிராம். சரி, எம்ஜி டேஷ் ஈக்குவல் டு 27 நியூட்டன். அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 27 நியூட்டன் வருது. சாய்ஸில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். சாய்ஸில் ஃபஸ்ட் சாய்ஸில் இருக்க ஆன்சர் ஆப்ஷன் 1. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடிஃபிகேஷன் இருக்குன்னா, இதில் பாதி இருக்கும், ஹச் ஈக்குவல் டு r/2 இருக்கும். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. அண்டு சர்ஃபேஸில் வந்து எவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்க, 72 நியூட்டன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது மட்டும்தான் நம்மளோட மாற்றம், அவ்வளோதானே. சப்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு நீங்கள் போட்டு பாருங்கள். ரெட் கலர் போட்டிருக்கிறத ஹோம்ஒர்க்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை வந்து VT NEET அகாடமி வருடந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். லாஸ்ட் இயர் இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி லைன் பை லைனாக நான் படிக்கணும் சார் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா VT NEET அகாடமி பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ரைட், லாஸ்ட்டாக வீடியோ முடிகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் நான் என்ன காட்டிடுறேன், டீட்டெயில் ஒன்று சொல்லிடுறேன். நான் மறுபடியும் சொல்கிறது, ஹாஸ்டல் ஃபீஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீனா ஃப்ரீ தான். உங்களுக்கு நடுவில் வந்து வாங்க மாட்டாங்க. இனிஷியல் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ ஃபீஸ் அது மட்டும் தான் வாங்குவாங்க. அதுக்கான டைம் கூட இன்ஸ்டால்மெண்ட் தவணை முறையிலையும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம், மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. இன்னும் சில நாட்களில் ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ஸோ எல்லா மாணவர்களும் அவங்க எழுதின மார்க்குக்கான டோட்டலாக பண்ண ப்ரிப்பரேஷன், அது எழுதுனதுக்கான சரியான மார்க் கிடச்சிருக்கும், ரேங்கும் நல்லபடியாக வரும் அப்படிங்கிறத தன்னம்பிக்கையோட காத்துட்ருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னும் பல கேள்விகள் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாகவே நம்ம கொஸ்டினில் வந்திருக்கு. கெமிஸ்ட்ரியும் சரி பயாலஜியும் சரி தனித்தனியாக உங்களுக்கு மேம் அப்லோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபர்தராக இன்னுமே நிறைய இருக்குது. பட் நாங்கள் அட்மிஷன் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோக்கள் லேட் ஆகலாம். பட் அதுக்காக அவ்வளோதான் கொஷின் நினைக்க வேணாம். அடுத்தடுத்த கொஷினோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறாமல் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.